வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண் எழுத்து குறியீடல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஷினுக்கு முதல்ல நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டெஸ்க் என்பது ஹேஸ் அண்ட் 5 எனவும் ரைட் என்பது %7 ஹேஸ் அண்ட் எனவும் குறிக்கப்பட்டால் ரிஸ்க் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்கு ஹேஸ் அட் 5 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரிஸ்கில் ஆர்ன்ற வேர்டு இருக்கா நம்மளுக்கு. அப்போ ஆருக்கு என்ன நோட் பண்ணியிருக்காங்க? பர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் தான் வரும். ஆர்ஐ 2 லிட்டருமே இருக்குது. %7. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்கே இங்கே ஃபஸ்ட்டு ரைடில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர், டெஸ்கில் லாஸ்ட் 2 லெட்டர். அப்போ லாஸ்ட் 2 லெட்டருக்கு 5 அப்போ %7 ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்கு %7 5 தான் ஆன்சர் நம்மளுக்கு. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. பிஏ டிக் பண்ணிடணும். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆண்ட் என்பது டைகர் எனவும், டைகர் என்பது சீட்டா எனவும், சீட்டா என்பது மங்கி எனவும், மங்கி என்பது டாக் எனவும், டாக் என்பது ஸ்னேக் எனவும், ஸ்னேக் என்பது லேடிபக் எனவும் அழைக்கப்பட்டால் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. செல்லப்பிராணியாக நம்ம வளர்க்குறது என்னது? டாக் தான். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? செல்லப்பிராணியாக வளர்ப்போம் இல்லையா? அப்போ டாக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின். செல்லப்பிராணியாக வளர்ப்பது எது? செல்லப்பிராணியாக வளர்ப்பது டாக் தான். அப்போ டாக் என்பது ஸ்னேக் எனவும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும்? ஸ்னேக். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம்மு, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் இன்ஃபர் அப்படின்றத 25 ஜெர்சி அப்படிங்கிறத 28 நோட் பண்ணாங்கன்னா சாய்ஸ் அதை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த நம்பருக்கும் இந்த லெட்டர்ஸ்க்குன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக சொன்னது ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், சி தேர்ட் லெட்டர், டி ஃபோர்த் லெட்டர். அந்த மாதிரி நம்ம லெட்டருக்கான நம்பர் அந்த பொசிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ ஐ எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தா ஐ வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இத்தனை நாளில் 9th லெட்டர். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம அங்கே போய் முன்னாடி ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கொடுத்தோன்னே எழுதி வச்சுப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரியோ இல்லைனா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதோ நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? இப்போ அல்ஃபபெட்டில் ஐ எத்தனாவது எழுத்து, அல்ஃபபெட் சீரீஸை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு அது எத்தனாவது எழுத்துன்ற வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ ஐ வந்து 9th லெட்டர். அப்போ என் எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தா என் வந்து 14th லெட்டர். எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எஃப் வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தா 6th லெட்டர். எஃப் வந்து 6th லெட்டர். இ 5th லெட்டர். ஆர் 18th லெட்டர். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணேன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 52 வரும். இப்போ இந்த 52 என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டாங்க 25ன்னு. 52 25 அப்படின்னு எழுதிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் ஜெர்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜே வந்து என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே வந்து 10. ஜே வந்து 10th லெட்டர். இ வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம் 5th லெட்டர். ஆர் 18th லெட்டர். எஸ் 19th. இ வந்து அகைன் 5th லெட்டர். ஒய் வந்து 25th லெட்டர். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 82ன்னு கிடைக்கும். 82 அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க 28ன்னு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான வேர்டுக்கு வந்துடலாம். சாய்ஸ். அப்போ சாய்ஸ்க்கு சி வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் 3rd லெட்டர்னு இல்லையா? 3rd லெட்டர். ஹைச் வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தா 8th லெட்டர். ஓ வந்து 15th லெட்டர். எகெயின் ஐ வந்து 9th லெட்டர். சி 3rd லெட்டர். இ 5th லெட்டர். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 43 அப்படின்னு வருது. ஆட் பண்ணி பாருங்கள் 43ன்னு வருது. அப்போ இதை ரிவர்ஸில் எழுதுனா என்னது? 34. அப்போ ஆப்ஷனில் 34 இருக்கான்னு பாருங்கள். அதான் சரி. ஓகேவா? ஆப்ஷன் பி 34 கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? இப்போ செகண்ட் சம் பார்த்தோம்னா ரோஸ் என்பது 6821 ஆகவும் சேர் என்பது L3456 எனவும், அப்போ ப்ரீச் அப்படிங்கிறத எப்படி நோட் பண்ணியிருக்கிறாங்க? இந்த மாதிரி மூணு வேர்டையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த 3 வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸாக கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆகவும் குறியிடப்பட்டால் சர்ச்க்கான குறியீடு என்னவாக இருக்கும்? இதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ரோஸ்க்கும் இந்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றதெல்லாம் விட நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற வேர்டெல்லாம் அந்த சர்ச்சில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி எழுதிடுவோம். அதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போ எஸ் இங்கே இருக்க ரோஸில் இருக்க 3rd லெட்டர். அப்போ 3rd நம்பர் என்ன? 2. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 4 ஆப்ஷன்ஸோட ஆன்சருமே என்னென்னு 2 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இ வந்து ரோஸில் 4th லெட்டர். அப்போ 1. அப்போ 2 3 ஆப்ஷன் இருக்குது. 2 1ன்ற ஆன்சர் 3 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள். சேரில் 3rd லெட்டர். அப்போ 4. அப்போ 2 1 4 2 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் 6. 2146. அப்போ என்னாவது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தோன்னே நம்மளுக்கு 4 லெட்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அதனால் சிஹெச்சையும் பார்த்துடலாம்.
இப்போ சிஹெச் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இங்கே இருக்கா 73, இங்கேயும் 73 இருக்குது. ஓகேவா? அப்போ நான் இப்போ சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் 214673. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா செல்லமே? ஒரு குறியீட்டு மொழியில் குட் என்பது BNTKC ஆகவும் மார்ஜின் என்பது LZQFHM ஆகவும் எழுதப்பட்டால் அந்த குறியீட்டில் மோல்டிங் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மோல்டிங்கிறது எப்படி எழுதப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்றதை பார்ப்போம். இப்போ சீன் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே சீன் முடிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா இங்கே எம்னு ஆரம்பிச்சிருக்கு, இங்கே எம்னு முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன ரிலேஷன்றதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ சியோட முதல் லெட்டர் B, ஓக்கு முதல் லெட்டர் N, யூவோட முதல் லெட்டர் T, எல்லுக்கு முதல் லெட்டர் K, டிக்கு முதல் லெட்டர் C. அப்போ -1 பண்ணியிருக்காங்க எல்லா லெட்டரையும். இதே மாதிரி தான் இந்த மார்ஜின் இருக்கான்னு பார்த்தா மார்ஜினும் அப்படி தான் இருக்குது. எம்க்கு முதல் லெட்டர் L, ஏக்கு முன்னாடி உள்ள லெட்டர் Z இல்லையா? ஆருக்கு Q, ஜிக்கு F, ஐக்கு H, Nக்கு M. இப்படி எழுதியிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? மோல்டிங்கும் அதே மாதிரி -1 பண்ணி எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி மேட்ச் பண்ணியும் எழுத முடியும் நம்மளால். இப்போ பாருங்கள், மோல்டிங் எம் என்ன நோட் பண்ணியிருக்காங்க? எல்லுன்னு. அப்போ எல்லுன்னு என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஓ எங்கே இருக்குன்னு பாருங்கள். OU கண்டினியூவாக OULD அப்படி கண்டினியூவாகவே இருக்குது. என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த 4 லெட்டர் இருக்கும். NTKC அப்படி எந்த லெட்டர் வருதா? எந்த ஆப்ஷனில் இருக்குது? அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்படியே மேட்ச் பண்ணியே எழுதிடலாம். ING இங்கே இருக்குது, IN, HM, ஜிக்கு F. ஓகேவா? F. அப்போ வந்து நமக்கு சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மேட்ச் பண்ணியும் எழுதிடலாம். இந்த லெட்டர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தும் எழுதலாம். ஓகேவா? இப்போ 4th சம் பார்த்தோம்னா, ஒரு இராணுவ குறியீட்டின்படி சிஸ்டம் என்பது சிஸ்மெட் எனவும் நியரர் என்பது AENRER ஆகவும் ஃப்ராக்ஷனுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஸ்டமை 2ஆக பிரிச்சிருக்காங்க. SYS இதை ரிட்டனில் எழுதினாலும் SYS தான். TEM வந்து METன்னு ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நியரரும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நியரர் பாருங்கள், அதே மாதிரி பாதியாக பிரிச்சுட்டாங்க. AEN ஃபஸ்ட் எழுதிட்டாங்க, அடுத்து RER சேம் தான் வரும். இப்போ ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி பார்த்தோன்னா, ஃப்ராக்ஷன் வந்து 8 லெட்டர் வேர்டு. அதனால் ஃப்ராக்ஷன் 8 லெட்டர் வேர்டுனால அதை 2ஆக பிரிச்சுக்கிறோன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? CARF NOITன்னு வரும். அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். CARF NOIT ரிவர்ஸில் எழுதணும். NOIT இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை செம்ம நல்லா ரீட் பண்ணிவிட்டு கவனமாக பார்த்தீங்கனாலே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாகவும் நம்மளுக்கு கொஷின் இருக்கும். வாங்க இப்போ 5th சம் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் என்ட்ரி என்பது 12345 ஆகவும் ஸ்டெடி என்பது 931785 ஆகவும் குறியிடப்பட்டிருந்தால் நீட்னஸ் என்ற வார்த்தையின் சரியான குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் மேட்ச் பண்ண மாதிரியே சேம் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். எண்ணுக்கு என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எண்ணுக்கு நம்பர் 2. அப்போ 2ன்னு ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரும் 2ன்னு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து EAT. இப்போ பாருங்கள், இங்கே EA இருக்குது இல்லையா? T முதல் லெட்டராக இருக்குது. அப்போ 173 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம 2 ஆப்ஷனில் 2173 இருக்குது. அடுத்து NESS. என் பாருங்கள், என் வந்து 2, E வந்து 1. அப்போ 21. எஸ்ஸுக்கு என்னன்னு பாருங்கள். எஸ் வந்து இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன நோட் பண்ணியிருக்கு? 9. அப்போ 2 9. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். போய் உங்களுக்கு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அங்கே இருக்கிற லெட்டர்ஸை இந்த லெட்டர்ஸோட அந்த கோடிங்கோட மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் மன்கி என்பது XDJMNL என எழுதப்பட்டுள்ளது. அந்த குறியீட்டில் டைகர் எவ்வாறு எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே மேட்ச் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக இந்த கோடிங்க்கும் இந்த வேர்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப் படி நம்ம இந்த டைகருக்கு எழுதணும். ஓகேவா? எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.